எவ்ரிவான், வெல்கம் பேக் டு உமா டான் விலாக்ஸ். இந்த சேனலில் நம்ம ஒரு விஷன் போர்டை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு விஷன் போர்டு மேக் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட் இயர் 2025 என்னென்னலாம் தப்பு பண்ணுமோ அதை நான் இதை நெக்ஸ்ட் இயர் மாற்றிக்கணும், இல்லை இந்த வருஷம் நான் இதெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை நம்ம ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்களோ அதை எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம 2025 நம்ம பண்ணியிருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் எனக்கு. ஆனால் இதை இப்போ நம்ம பண்ணலை. கண்டிப்பாக இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே ஒரு கெரியரில் க்ரோத் ஆகணும், இல்லை நம்ம ஒரு வெல் செட்டில்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தாட் இருக்கும். அது இல்லாத பர்சன்ஸே கிடையாது. இந்த உலகத்தில் ஒரு அமௌண்ட், அதாவது ஒரு மணி தான் எல்லாத்தையுமே நிர்ணயம் பண்ணுது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சேனலில் நம்மளோட திங்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய லைஃப் ஸ்டைல் ப்ளஸ் நான் என்னென்னலாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும், அதாவது எனக்கு என்ன தெரியுமோ அது எல்லாத்தையுமே இந்த சேனலில் போடலான் இருக்கேன். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கீழே லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நான் பண்ணலை, அதுதான் 2025 நான் என்ன பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். மொதல் விஷயம், நான் அதிகமாக கடன் வாங்கிட்டேன். செகண்ட், இஎம்ஐயும் அதிகமாக எனக்கு இருக்குது. தேர்ட் திங் பார்த்திங்கன்னா, புக்ஸ் நான் அதிகமாக ரீட் பண்ணுறதே கிடையாது. நெக்ஸ்ட்டு என்னோடய சேலரி கொஞ்சம் லோ ஆகிடுச்சு. அதாவது நான் முன்னாடி வாங்கின சேலரியை விட இப்போ எனக்கு ரொம்ப ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அதை ஃபினிஷ் பண்ணல, அதாவது கன்சிஸ்டன்சியாக அதை நான் முடிக்கிறதே கிடையாது. அதனால் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம் இது ஸ்டார்ட் பண்ணனால நான் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண மாட்டேங்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் ஆனால் கன்சிஸ்டன்சி கிடையாது. நெக்ஸ்ட்டு திங்க்கு டயட், அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அதிகமாக நான் எடுத்துக்கிறதே கிடையாது. நெக்ஸ்ட்டு திங் எக்ஸசைஸ் சுத்தமாக பண்ணுறது கிடையாது. டீ ஆர் காஃபி பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் ஆனால் ஸ்கிப் பண்ண முடியல. அதே மாதிரி சேவிங்ஸ் இருக்குது, பட் ஆனால் ப்ராப்பராக அந்த அமௌண்ட் எனக்கு இல்லாததுனால சேவிங்ஸ் பண்ண முடியல. இந்த டைம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் அதிகமாக வாங்கின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல், பட் ஆனால் ரொம்ப அதிகமாக வாங்கலை. ஓகே, அமௌண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். இது எல்லாமே 2025 நான் பண்ண பிக்கஸ்ட் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த திங் பார்த்திங்கன்னா, 2026 என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அவுட் எழுதி வச்சுக்கோங்க. 20 ஆர் 25 லிஸ்ட் அவுட்ஸ் எழுதிக்கோங்க. அதில் மேஜராக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் ஒரு விஷன் போர்டாக மேக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த வருஷம் இஎம்ஐயை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். செகண்ட் திங் பார்த்திங்கன்னா, கடன் இருக்கவே கூடாது. அண்ட் நெக்ஸ்ட்டு திங் புக்ஸ் அதிகமாக ரீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 25,000 மந்த்லி ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ஜாப் ஆர் எதுலையாவது நான் பிஸ்னஸ் பண்ணுறதுல எதுலையாவது நான் ஏர்ன் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் நான் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கேன், பட் அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் ப்ளஸ் கன்சிஸ்டன்சியாக பண்ணணும்னு நினச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுறதுல நிறையா யூசஸ் இருக்குது. ஏன்னா நம்ம எந்த ஒரு தாட்டமே நினைக்காம கொஞ்சம் 10 மினிட்ஸ் மௌனமாக இருக்கிறது யாராலுமே முடியாது. அதனால் மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல திங்க். அடுத்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது எக்ஸசைஸ் பண்ணணும், அதை இம்ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸஸ், தேவையில்லாமல் ட்ரெஸ்ஸஸும் திங்ஸும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சி வச்சுருக்கேன். அமௌண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஒரு நோட் போட்டு எழுதுகிற மாதிரி அமௌண்ட்டை மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு நினச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நியூ திங்ஸ் ஏதாவது கற்றுக்கிட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சி வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு திங்ஸ் இஸ் ஆர்டி சேவிங்ஸ் பண்ணேன். எல்லா நோட்டு ஆர்டி நான் சேவிங்ஸில் வச்சுருக்கேன், பட் அந்த நோட்டு எல்லாமே கொஞ்சம் பெய்ட் பண்ணணும். கொஞ்சம் அமௌண்ட்டு ப்ராப்ளம்னால நான் பெய்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு மணி மேனேஜ்மெண்ட் பற்றி கற்றுக்கணும். கன்சிஸ்டன்சியாக எல்லாத்தையுமே பண்ணணும். இது எல்லாத்துக்குமே தேவை ஃபஸ்ட்டு கன்சிஸ்டன்சி. அடுத்து ஹிந்தி லேர்ன் பண்ணணும். ஆல்ரெடி நான் ஹிந்தி எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன், பட் ஆனால் ஓரளவுக்கு தெரியும். அதாவது ஸ்பீச் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு தெரியும். அதை ப்ராப்பராக நான் கற்றுக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு யூடியூப், இன்ஸ்டாகிராம் வீடியோஸை டெய்லியும் போஸ்ட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு மீஷோவில் டெய்லி அப்லோட் ஃபோட்டோ. மீஷோவில் டெய்லியும் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கேன். ஏன்னா மீஷோவில் நான் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை டெய்லியும் ஏதாவது நான் அப்லோட் பண்ணணும். அண்ட் 17 திங்ஸ் இஸ் சேவிங்ஸ் ஃபார் எஸ்ஐபியில் கொஞ்சம் சேவ் பண்ணணும். அதை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு திங் டைம் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் தேவை கன்சிஸ்டன்சியும் டைம் மேனேஜ்மெண்ட்டும் தான். அடுத்து மோட்டிவேஷன். இந்த சேனலில் மோட்டிவேஷனலும் இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஹிந்தி கிளாஸஸ் இம்ப்ளிமெண்ட். ஆல்ரெடி ஒரு பையனுக்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பேருக்கு கிளாஸஸ் எடுக்கணும். அண்ட் லாஸ்ட்டு திங்க் இஸ் 21 திங்க் இஸ் ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ்.
ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ், ஹேண்ட் ரைட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அந்த ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒன் இஸ் டயட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு டெம்பிள் வந்து கொஞ்சம் விசிட்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. அண்ட் லாஸ்ட் திங்ஸ் டூரிஸ்ட்டுக்கு எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சி வச்சுருக்கேன். இப்போது என்னோடய விஷன் போர்டை பற்றி பார்த்துடலாம். இதுதான் என்னோடய 2026ஓட விஷன் போர்டு. இதில் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன், என்னென்னலாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக நம்ம பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு 2024 நினைக்கிறேன், அப்போ ஒரு விஷன் போர்ட் போட்டிருக்கேன். பட் அது இப்போ இங்கே இல்லை, நான் இப்போ ஷிஃப்ட் ஆகிட்டு வேறு ஒரு ஊரில் இருக்கேன். அது எங்களோட வீட்டில் இருக்கும். அண்ட் இது வந்துட்டு 2026ஓட விஷன் போர்டு. இது வந்து ரொம்ப அமௌண்ட்டு கொடுத்துலாம் எதுவும் பண்ணல. ஜஸ்ட்டு ஒரு கிங் சைஸ் நோட்டில் ரெட் பென் அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ளூ பென் வச்சு அப்புறம் பென்சிலில் ஒரு இதில் ட்ராயிங் பண்ணி அதை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். சிம்பிள் திங்கில் விஷன் போர்டு வந்து மேக் பண்ணியிருக்கேன். இப்போ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். எல்லாருமே மிடில் கிளாஸ் அப்படின்னாலே என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இஎம்ஐயும் கடனும் இருக்கக்கூடாதுன்னு தான் யோசிப்பாங்க. அதுதான் என்னோட பேசிக் திங்க்குமே. இஎம்ஐ வாங்கக்கூடாது ப்ளஸ் கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பேசிக் திங்க். அண்ட் நெக்ஸ்ட்டு 2026 என்னோடய சேலரி ப்ளஸ் யூடியூப் பிஸ்னஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கேன். அது வந்து கடைசியாக நான் உங்களுக்கு வந்துட்டு 2026 எண்ட் ஆஃப் த இயர் வந்துட்டு நான் கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு திங் பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு லேர்ன் பண்ணணும். ஆல்ரெடி எஸ்ஐபியில் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன், எஸ்ஐபி லேர்ன் பண்ணணும், அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஹிந்தி வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சி வச்சுருக்கேன். எல்லாருக்குமே இருக்கிறது சேவிங்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சேவிங்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து புதுசாக சேவ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பட் இருக்கிற சேவிங்ஸை நான் கொஞ்சம் இன்னும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ரெகுலராக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு திங் பார்த்திங்கன்னா, பிஸ்னஸ். எல்லாருக்குமே பிஸ்னஸ் அப்படின்னு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு ஜாப் போகிறது அது எல்லாமே செகண்டரி. பிஸ்னஸ்ன்னு ஒன்று பண்ணணும். ப்ரேஸ்லெட், ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணணும். மீஷோ அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் ஹிந்தி டியூஷன்ஸ் எடுக்க நான் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கன்சிஸ்டன்சி இஸ் ஆல்சோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் டெய்லி 1 வீடியோ அப்படிங்கிறது போடணும். அண்ட் வீக்லி 1 லாங் வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக யூடியூப்பில் போடணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் 150K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் ஃபாலோவர்ஸ் வந்துட்டு நான் வச்சுருக்கணும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு புக்ஸ் வந்து மந்த்லி 2 ரீட் பண்ண நான் பழகிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இது தவிர மெடிடேஷன், எக்ஸசைஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நோ பை அன்னெசரி திங்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ். இது வந்து பார்த்திங்கன்னா, இது உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இது வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன், அது நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் லாஸ்ட்டு திங், திஸ் இஸ் மை வெரி வெரி சூப்பர் டூப்பர் விஷன் போர்ட். அவ்வளோக்கு செலவு பண்ணலை, சிம்பிள் விஷன் போர்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்லையும் லைக்ஸ்லையும் தான் எனக்கு கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.